காலையில எந்திரிச்சு குளிச்சு சீருடைய தேய்ச்சு புரதம் நிறைந்த புத்துணர்ச்சி பானத்தை குடிச்சிட்டு பணிக்கு கிளம்பிட்டேன். மாலை பயிற்சிக்கு அணிய பல கருப்பு உடையிலிருந்து ஒன்னை எடுத்து காத்துல எரிஞ்சு கச்சிதமா அணிஞ்சு, கடிகாரம் கருப்பு, இந்த பேர் தெரியாத பொருளும் கருப்பு, தலை முதல் கால் வரை அனைத்துமே கருப்பு, போதா குறைக்கு பொருள்கள் நிறைந்த இந்த பையும் கருப்பு. நான் சரித்திர சவால் பண்ணும்போது இதே மாதிரி புறமுதுக காட்டி உக்காந்த ஒரு தருணம் வந்துச்சு. அதே மாதிரியான நிலைமை தான் இன்னைக்கும் எனக்கு வந்துச்சு. வாகனம் ஓட்டும் போது என் தலையை பாதுகாக்க தலைக்கவசத்தை அணியறதுக்கு முன்னாடி தலைக்கவசத்துக்கிட்ட இருந்து என் முடியை பாதுகாக்க கருப்பு துணியை போட்டு கருப்புக்கு செத்தவனே கிளம்பி போயிட்டேன். விளக்குக்கு கீழே நின்று வெறித்தனமான ஒரு ஆயத்த பயிற்சி பண்ணிட்டு முக்கியமான பயிற்சிக்கு வந்தாச்சு. 20 புல்லப்ஸ் 2 செட்டா பண்ணிட்டு அடுத்து 40 டிப்ஸை பொறுமையா 3 செட்டா பண்ணேன். இடையில பிஸ்டல் ஸ்குவாட்ஸ்ல எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்குன்னு ஒரு முயற்சி பண்ணி பார்த்ததுல இன்னும் பயிற்சி வேணும். அதுக்கப்புறம் 5 புல்லப்ஸ் முடிச்ச உடனே 5 மசில பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த பகுதியில நான் ரொம்பவே பலவீனமா இருக்கேன். அதை சரி செய்ய கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் மசில பண்ணி பார்த்ததுல சரியான முறையில வெறும் 4 தான் போச்சு. அதுக்கு மேல போகல. ஆனா இந்த தாங்குதிறன் சவால்ல நான் பண்ண வேண்டியதுல பாதி கூட இன்னும் பண்ணல. 10 குறைக்கு இந்த வழி வேற. போட்டிக்கு இன்னும் முழுசா 20 நாள் கூட இல்லாத நிலைமையில என் திறன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அப்போதான் நான் உணர்ந்தேன். கார்டியோ பண்ணும்போது என் மனசுல ஓடுனதெல்லாம் ஒண்ணுதான், என்னானாலும் பரவாயில்ல தொடர்ந்து பண்ணு. வீட்டுக்கு வந்து முகம் கழுவி புத்துணர்வாயிட்டு மடிகணினியில கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் பயிற்சி பண்ண முடிவு பண்ணிட்டேன். என்னோட பலவீனமான பகுதியே மசில் அப் அண்ட் பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் தான். முதல்ல மசில் அப்க்கு தேவையான எக்ஸ்ப்ளோசிவ் புல்லப்ஸை 3 ரெப்ஸ்ல 6 செட்டா ரொம்ப பொறுமையா நேரம் எடுத்து பண்ணேன். ஏன்னா வேகமா பண்ணனா காயமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சமயத்துல காயம் ஏற்பட்டா அது எனக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். அதனால நிதானமா பண்ணி நிச்சயமா வலுப்படுத்தலாம். உணவுக்கு புரதம் மற்றும் கொஞ்சம் பழங்களோட இன்னைக்கான பக்கங்களை படிச்சுட்டு நாளைக்கு பலமான சம்பவத்துல உங்களை சந்திக்கிறேன்.